நம்ம ஊரில் கொஞ்சம் ரெஸ்டாக நம்ம வந்து third right AMKC third right வருகிறார்கள் இருக்கிறார்கள். ஆகவே தயவுசெய்து நுழைவாயில் இருப்பவர்கள் தற்பொழுது கோரமாக கொண்டால் அப்புறம் நாம் இவங்களாம் வந்து அப்புறப்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் போயிடும். அதனால் நீங்களாகவே சொல்லி உட்காந்துங்க. இன்னும் 5 நிமிடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர் வர இருப்பதால் தயவுசெய்து யாரும் ஆக்கிரமித்து அமர வேண்டாம் என அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மீண்டும் சமநிலை 13-13. இரணிகள் சமப்புள்ளிகள் ஆடுகள் 2 சமப்புள்ளிகள் 2-2 தமிழ்நாடு போலீஸ் 2 தகவல் அகாடமி 2. third right AMKC Gopi third right மீண்டும் ஒரு வெற்றி சம்பவமாக மீண்டும் ஒரு சமநிலை கடைசி 4 நிமிடம் last 4 minutes in court number 1. AMKC மேலும் ஒரு வெற்றி புள்ளி 15 ராம் கலாஜ் பொள்ளாச்சி 14. டாக்டர் எம்ஜிபி கல்லூரி கோவை உடனடியாக ஆடுகளம் நோக்கி விரைந்து வருமாறு அன்போடு பணிக்கப்படுகிறீர்கள். இன்னும் சில மணித்துளிகள் உங்களுக்கான போட்டி தொடங்க இருக்கிறது. Last 3 minutes in court number 1. Last 3 minutes. அப்புறப்படுத்தி சிறப்பு விருந்தினர்கள் வருகை தர எங்களுக்கு ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை இனிய அழைப்பினை ஏற்று வருகை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற முதல் பரிசு ரூபாய் 75,000 வழங்குபவரும் சிறப்பு அழைப்பாளரும் சிறப்பு நன்கொடையாளருமான திரு என் நல்லசிவம் அவர்கள் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு அவர்களையும் மெடிக்கல் பாஸ் செந்தில்குமார் நம்பியூர் ஒன்றிய திமுக செயலாளர் நம்பியூர் பேரூராட்சி தலைவர் அவர்களையும் அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் மற்றும் திராவிட முன்னேற்ற தமிழகத்துறை விட்டு சமூகங்களுக்கு 4 மூன்றாவது பாடல் டூ ஆர் டை மீண்டும் ஒரு புள்ளி சண்முகம் 8க்கு கடைசி 2 நிமிடம் லாஸ்ட் 2 minutes பராலில் 1 லாஸ்ட் 2 minutes
தற்பொழுது ராம் காலேஜ் பொள்ளாச்சி 1 புள்ளி முன்னணி. நமது அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளரும் சிறப்பு நன்கொடையாளரும் முதல் பரிசுக்கான ரொக்கம் ரூபாய் 75,000 வழங்குபவருமான திரு என் நரசிவம் அவர்கள் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு அவர்களையும் அவரோடு இணைந்து வருகை புரிந்திருக்கின்ற மெடிக்கல் பாஸ் செந்தில்குமார் அவர்கள் நம்பியூர் ஒன்றிய செயலாளர் நம்பியூர் பேரூராட்சி தலைவர் அவர்களையும் திரு பி ராஜ்குமார் அவர்கள் ஈரோடு காலேஜ் பொள்ளாச்சி அணிக்கு கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். SDAT வெள்ளூர் அவரை எதிர்த்து விளையாட வேண்டிய டாக்டர் எம்ஜிபி கல்லூரி பெரியவர்களே, தாய்மார்களுடைய பேரூர் கழகத்தினுடைய செயலாளருமான செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மண்டல தலைவர் அருமை சகோதரர் பழனிசாமி அவர்களே, மற்றும் என்னோட இருக்கிற இந்த பகுதியைச் சேர்ந்த எங்கள் மகளிரைச் சேர்ந்த ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடைபெறுகிற இந்த கபடி போட்டியானது இன்றைய தினம் மாநில அளவிலே நடைபெறுகிற இந்த போட்டி இது இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிடர் மாடல் ஆட்சியிலே இன்று விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் விளையாட்டுத்துறைக்கு எந்த அளவிற்கு அதில் எந்த அளவிற்கு இன்றைய தினம் உலக அளவிலே நம்ம தமிழ்நாடு தலையிலிருந்து நிற்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தான் ஈரோடு மாவட்டத்திலே இந்த கபடி அதே போல இந்த விளையாட்டு வீரர்களை எல்லாம் உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்னிடத்தில் மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்களும் அண்ணன் ராமசாமி அவர்களும் வைத்தார்கள். அதை நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு சு முத்துச்சாமி அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே அதிலே வருகிற சில தினங்களில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்த கோரிக்கையும் ஒரு நிறைவேற்றி அந்த விழாவும் விரைவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற இருக்கிறது என்கின்ற அந்த நல்ல செய்தியும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த விழாவில் கலைத்தேங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய உங்கள் நரசிவம் பண்பாளர் அவர்களுக்கு கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் அனைவருக்கும் நன்றியை வாழ்த்துறை தெரிவித்துள்ளோம். இப்போது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு தற்பொழுது கமிட்டியுடைய தலைவர் நமது கமிட்டியுடைய திரு உதயகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். மேலும் நமது அழைப்பு ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட மகளிர் இணைப்பு அமைப்பாளர் திருமதி சுஜாதா அவர்களுக்கு நமது கமிட்டியினுடைய உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். திரு குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். திரு சேகர் அவர்கள் தற்சமயம் நமது மாவட்ட மகளிர் அமைப்புகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். திரு மனைவியாளர் திரு ராமசாமி எமாமுடி அவர்களுக்கு நமது கண்டக்டர் பழனிசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். நமது மைக் பழனிசாமி அவர்களுக்கு கமிட்டியினுடைய குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி குழுவுடைய சேர்மன் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
ஏற்கனவே கபடி தொடர்புடைய சிறப்பு விருந்தினராக இங்கே வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பான ரசிக பெருமக்களுக்கு நமது ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் வர இருக்கின்ற மார்ச் மாதத்திலிருந்து நமது ஈரோடு மாவட்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அவருடைய பயிற்சியாளர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் மற்றும் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடிகளுடைய நடுவர் பெருமக்களுக்கும் ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் பெற்று தந்த நமது மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணா நல்லசிவம் அவர்களுக்கும் எங்களுடைய ஈரோடு மாவட்ட அமைச்சர் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த டீம் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாது சார். அப்படி லேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த லீக் இருக்காங்க புள்ளி கண்டிப்பா இலக்க நேரிடும். தமிழர்களை துவாடை நான் இங்க அங்க போய் திரும்பி கொண்டிருக்கேன்.